மல்டி டாஸ்கிங். விமன் சொன்னாவே மல்டி டாஸ்கிங் தான் ஞாபகம் வரும். எதனால மல்டி டாஸ்கிங் சொல்றோம்? என்ன அடாப்டபிலிட்டி. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்குவாங்க. எந்த ஒரு பிளேஸுக்கு போனாலும் அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாமே நிறைய விஷயங்கள். ஸோ இந்த அடாப்டபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய வரம். அதே மாதிரி அந்த அடாப்டபிலிட்டி இருக்கிறதுனால அவங்க ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியுது. ப்ரொடக்டிவிட்டி இன் த சென்ஸ், எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்ல இருந்து அழகா ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உமன் எடுத்துட்டோம்னா, அவங்க அம்மாவா இருப்பாங்க, தங்கையா இருப்பாங்க, பொண்ணா இருப்பாங்க, அவங்களோட குழந்தைக்கு அவங்க அம்மாவும் இருப்பாங்க. இப்படி மல்டிபிள் ரோல்ஸ்ல அவங்க இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்றதுனால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஒர்க்குக்கான ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அது இமீடியட்டா டெவலப் பண்ணி கத்துப்பாங்க. ஈஸியா ரெடியா இருப்பாங்க, ரெடியிலே அக்செப்டட். ஸோ அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்கள செதுக்கிக்குவாங்க. அதனாலதான் இந்த மல்டி டாஸ்கிங்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. சரி, மல்டி டாஸ்கிங் எப்பவுமே நம்மளுக்கு அட்வான்டேஜா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த மல்டி டாஸ்கிங் இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் போக்கஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த போக்கஸ் பண்ணாதனால அவங்க அதுல டீப் லேர்னிங்க்கு போகாம ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியலா அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம அதுக்கான ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதனால அவங்களோட மெமரி பவர் கொஞ்சம் குறையதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ரிசர்ச்ல சொன்ன விஷயம், நானா சொல்லலைங்க. இல்ல நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா என்னை அணுகலாம். நன்றி.